ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னா இங்கே சுற்றி நான் நண்பன் கடைக்கு வந்திருக்கோம். நம்ம நண்பன் யார் நாடி சொல்லுங்க. அவர் வல்லவர், நல்லவர், நாளும் தெரிஞ்சவர். இப்ப பாருங்க பின்னாடி ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காரு. கரெக்ட், அவர் தான் நம்ம நண்பரு. இத்தனை வருஷமா அவரை நோட்டை விட்டு இன்னைக்கு தான் அவர் கடைக்கு வந்திருக்கோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவர் ஒரு குட் கேரக்டர், உண்மையிலே ஒரு குட் ஷாப். புரியல இல்ல உண்மையிலே குட் ஷாப் அப்படின்னு என்ன, குட் ஷாப்னா குட் பர்சன் அப்படின்னு என்ன அப்படின்னா, நான் பழகின ரொம்ப பேர்ல சூப்பரா இன்ன வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் டீசெண்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அந்த மீட்டரை தாண்டி மெயின்டைன் பண்றாரு. அந்த மீட்டரை தாண்டி யாரும் வர மாட்டாங்க, நான் போக மாட்டேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு வைப் இருக்கும். நாங்க கனெக்ட் பண்ணா மீட் பண்ணாலே ஒரு வைப் இருக்கும். அவரோட கடைக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நாடி, ஜட்டா, அப்புறம் ஹாரி வந்திருக்கோம். ஒரு பேசிட்டு இருக்க கேப்ல அங்க பாரு, அங்க அப்படியே காமிங்க. எல்லாம் ஃபுல் கட் போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே நீங்க கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்தான இடமா இருக்கு. அப்படியே பின்னாடி நம்ம அண்ணா சப்ஸ்கிரைபர் இருக்காரு, அவர் லைட்டா கவர் பண்ணிக்கோங்க. ஆனா என்ன வாங்க வந்தீங்க, என்ன ஸ்பெஷல்? ஓகே ரைட். ஆனா எத்தனை வருஷமா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க? ஓகே 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 ஓகே. ஊருக்கு வந்தாலும் நீங்க சாப்பிட்டுருவீங்க. ரைட். அண்ணா நம்ம ஃப்ரெண்டு, சப்ஸ்கிரைபர் கூட. பார்சல் அவங்க வந்தாரு, கபக்குன்னு பிடிச்சிட்டோம் அண்ணாவை. ரைட், ஓகே. பேச்சோக்ல இந்த கடை எங்க இருக்குன்னு சொல்ல மறந்துட்டோம். இந்த கடை எக்ஸாக்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல இருக்கு. கடை பேரு ஹோட்டல் ஸ்ரீ தேவி. அதாவது தேவிகர் மாதிரி, அதாவது பஸ் ஸ்டாண்டை ஒட்டினாப்புல ஒரு கடை இருக்கு. அது கொஞ்சம் சின்ன கடையா இருக்கும். அதே ஒரு 100 மீட்டர் இந்த பக்கம் நடந்து வந்தீங்கன்னா அங்க ஒரு கடை இருக்கு. அதான் கொஞ்சம் அந்த ஆம்பியன்ஸ்லாம் நம்ம நீங்க பாப்பீங்க. அந்த பாப்பா காண்டா இருக்குன்னு நினைக்கிறேன், கத்தின். அது பின்னாடி ஒரு பாப்பா பயங்கரமா அழுதுட்டு இருக்கு. பரோட்டா வாங்கி தரல நினைக்கிறேன். செம்மையா இருக்கு பாலாஜி. செட்நாடு சிக்கன் நான் இன்னும் எடுக்கல, பட் அவர் சாப்பிடறதே தெரிஞ்சது எப்படி இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பெப்பர் சிக்கன், செட்டிநாடு சிக்கன் கிரேவி. செட்டிநாடு சிக்கன் கிரேவி அருமையா இருக்குங்க. எங்க அந்த மாதிரி டேஸ்ட் உண்மையிலே அருமை. அதாவது பாத்தீங்கன்னா நார்மல் சால்னா கொடுப்பாங்க, கிரேவி கொடுப்பாங்க புரோட்டாக்கு. நீங்க வெறும் புரோட்டாவே பாத்தீங்கன்னா நார்மல் சால்னா கிரேவியோட வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களோட டேஸ்ட் அடிச்சுங்க. இங்க இப்போதைக்கு கடை கிடையாது. ஒரு காலத்துல நிறைய கடை இருந்துச்சு, பட் எல்லாமே இப்ப இல்ல. பட் இந்த கடை இன்னுமே கன்சிஸ்டன்டா அந்த கிரேவி கொடுத்துட்டு இருக்காங்க. மார்னிங் ஒரு 8 o'clock வந்தா கூட நீ புரோட்டா வாங்கலாம். பஸ் ஸ்டாண்ட் காலை 8 மணில இருந்து இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கடை இருக்கு, சூப்பரா இருக்கும். பார்சல் போய்கிட்டே இருக்கும். கூட்டம் விளாக்லாம் எடுக்க முடியாது. இன்னைக்கு நாங்க ஃப்ரீயா இருக்குன்னு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கோம். நீங்க ஃபேமிலியை இங்கே சாப்பிடலாம். பஸ் ஸ்டாண்டு கடை பக்கத்துல நீங்க பார்சல் வாங்கிக்கலாம். புரோட்டாக்கு கொடுக்குற 2 வகை கிரேவி, இது சால்னா, இது கிரேவிங்க. அது தொட்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அருமை. சைனீஸ் ஐட்டம் இங்க மட்டும் தான் கிடைக்கும். நம்ம ஒரு 2-3 மாசமா கேட்டு இருக்கோம். நீங்க தான் டேட் கொடுத்துருக்காரு. ஸ்பெஷல் சொல்லி இது அருமையா இருக்கு. இங்க ஸ்பெசிபிக்கா இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி ட்ரைக்கு அடிமங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்டர் ஆன உடனே அல்வா பரோட்டான்னு சொல்லிட்டு அவர் ஊற வச்சு தந்துடுறாரு. ஸோ அது இன்னும் செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நேரம் ஊறினதே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. செம்மையா இருக்குடா இந்த கிரேவி. செட்டிநாடு கிரேவி சூப்பரா இருக்கு. அதாவதுங்க டேஸ்ட் பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. நான் தனியா என்னைக்கா லோன்லியா வீட்டுல இருக்கும்போது யாருமே இல்லை அப்படின்னா நீட்டா ஒரு பிளைன் பிரியாணி, மட்டன் சுக்கா, மதியம் மட்டன் சுக்கா அருமையா இருக்குங்க. அவங்க இந்த ரேட்டுக்கு நீட்டா குவாலிட்டியா கொடுப்பாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோல எல்லாம் இருந்துச்சு, ஃபுட்டி ஆப்ல இருந்துச்சு. படுத்து பரோட்டா சாப்பிட்டு முடிச்சு வச்சு படுத்து கொடுத்து போகலாம். எழுதுவோம். இங்க சால்னா கிரேவி நல்லா இருக்கனால கொத்துமே உங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும். சின்ன சின்னதா உங்களுக்கு நல்லா கொத்தி அருமையா இருக்கும். நல்லா வெங்காயம் சூப்பரா இருக்கு. புரோட்டா 2 பீஸ் எவ்வளவு அப்படின்னா 45 ரூபா. எனக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன வயசுல 11 ரூபா இருந்துச்சு பாப்பா. நான் அப்ப இருந்து ஃபாலோ பண்றேன் கடையை. வீட்டுக்கு தெரியாம சாப்பிடுவேன். 11 ரூபா தான். ஆம்லேட் 5 ரூபா. நம்ம ஸ்கூல் டூர் போகும்போது கூட இங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் நான். ஆமா, இருக்கா 10th சாரி 8th டூர் அப்ப இங்க தான் வாங்கிட்டு வந்தேன். இங்க பரோட்டா பெருசா இருக்கும். இங்க போனோம்னா புரோட்டா பெருசா இருக்கும். புரோட்டா கடையோட மற்ற கடையை கம்பேர் பண்ணுவோம் புரோட்டா பெருசு. நீங்க 2 புரோட்டா சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல் ஆயிரும். பேசிட்டு இருக்கும்போது சிக்கன் ரைஸ் வந்துருச்சு. என்ன ஒண்ணு, இங்க சிக்கன் ரைஸ் உங்களுக்கு சேஸ்வான் அந்த மாதிரிலாம் கிடையாது. சிக்கன் ரைஸ், வெஜ் ரைஸ், எக் ரைஸ் அவ்வளவுதான். முன்னாடி நிறைய வெரைட்டி போட்டு இருந்தாங்க.
எனக்கு கொஞ்சம் கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் ரொம்ப வந்துட்டே இருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் எடுத்துட்டோம். சிக்கன் ரைஸுக்கு அந்த பெப்பர் சிக்கனுக்கு ஒரு மசாலா மாதிரி இருக்கு பாருங்க, அது தரமா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புரோட்டா திருவாரூர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். புரோட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு. பிச்சு போட்டு ஊற வச்சு அப்புறம் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ சப்பாத்தி சொல்லிருக்கோம். சப்பாத்திக்கு செட்டிநாடு கிரேவி முடிஞ்சு, சீன் முடிஞ்சு அந்த மாதிரி இருக்கும். சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்லி இந்த ப்ரொஃபஷனுங்க நான் சும்மா ஒரு சைடு தான் எடுத்தேன். முந்திரி பருப்பு அதுலேயே ஒரு 4-5 முந்திரி பருப்பு வந்துச்சு. நான் 2-3 தின்ட்டேன், இன்னும் 3 இருக்கு. அவ்வளோ போட்டு தரலாங்க. நான் ஸோ ஸ்ரீரவுத்தூர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சைனீஸும் சாப்பிடணும், ஆத்தென்டிக்காக சவுத் இந்தியன் பரோட்டா சால்னாவும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா இது வந்து ஒரு கரெக்டான டின்னர் சாய்ஸாக இருக்கும். உண்மையிலே பெஸ்ட்டுங்க. என்ன அப்படின்னா சட்டிலாக ஸ்கோர் பண்ணும் கடை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்லாம் கிடையாது, சட்டிலாக அதை ஸ்கோர் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்சா சாப்பிடவா, நாங்கள் டேஸ்ட் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடம் இருந்தால் உட்காரு, இல்லை கழுவி போய்கிட்டே இரு, பார்சல் வாங்கிக்கும் அந்த மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால. மற்றபடி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டெல்லாம் நாங்கள் குறைய சொல்ல மாட்டாங்க, தரமாக இருக்கும். ஃப்ரெண்டு கடை அப்படிலாம் கிடையாதுங்க, டேஸ்ட்டுக்காக தான் நம்பி வந்திருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா வெளியூருக்காரங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ தரமாக இருக்குங்க. அதாவது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற கடை இதை விட ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அப்படியே உள்ள தள்ளி வந்தீங்கன்னா இது நாங்கள் உங்களுக்கு 2 லொக்கேஷன் போட்டு வரோம். ஆமாம், இது ஃபேமிலிக்காக பிரத்யேக ரெஸ்டாரண்ட்டு. முன்னாடி ஏசியில் உண்டு, பட் இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் இந்த ஆக்டிவாக இல்லை, நோ இஷ்யூஸ். ஆனால் இதுவே நீட்டாக இருக்குது, எல்லாம் சூடாக ஃப்ரெஷ்ஷாக வருங்க. அதான் ஹைலைட்டு. மட்டன் சுக்காவுக்கு நான் பர்சனலாக அடிப்பேங்க. ஜெட்டாலாம் பார்த்துட்டே இருக்காரு, மட்டன் சுக்கா சாப்பிட்டதில்லை, வந்தாருன்னா அவர் அடிப்பேன். அது மதியம் வந்தால் தான் மட்டன் சுக்கா கிடைக்கும். பிரியாணி, அது பிளெயின் பிரியாணி, ஒரு மட்டன் சுக்கா. ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே தருவாங்க. ஒரு ஆள் சாப்பிட முடியாது, திகட்டுற அளவுக்கு தருவாங்க. நல்லா இருக்குடா, நல்லா ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களும் அப்படி கிடையாது. அபவுட் த மார்க் தான். மார்னிங் 8 o'clock பார்த்தீங்கன்னா உனக்கு கிரேவி புரோட்டா காலையில் 8 மணிக்கு ஆமாம் 8 மணிக்கு 2 சேனல் கூட வாங்கிட்டு போயிடலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது நம்ம செண்பகத்தோப்பு பக்கம் ஐந்தாவில் பக்கம் போகும்போது பசங்களாம் அங்கே வாங்கிட்டு போவோம். நல்லா இருக்கும், அடிச்சு அப்படியே இந்த குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு தரமாக இருக்கும். 2 புரோட்டா போதும், முடிஞ்சு சீன் முடிஞ்சு அந்த மாதிரி இருக்கும். இந்த கடையை பற்றி தெரியாதவங்களுக்கு பழைய டிவியில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எல்லாருமே வெறித்தனமான ஃபேன்ஸ். பார்த்தீங்கன்னா ஊரல் புரோட்டா வச்சாங்க. ஊரல் புரோட்டா வந்து 10 நிமிஷம் ஆகும் சொல்லிடுவாங்க. இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது. நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்றோம், ரிலாக்ஸாக சாப்பிட்றோம், வீடியோ எடுக்கணும் சொன்னால கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வெயிட் பண்ணீங்கன்னா ஊரல் புரோட்டா சாப்பிடலாம். ஊரல் புரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆமாண்ணா ஊரல் புரோட்டா தரமாக இருக்குங்க. அந்த ஊரல் புரோட்டாக்கு இந்த பெப்பர் சிக்கனை வச்சு சாப்பிட்டீங்கன்னா தரமாக இருக்கு, சீனாக இருக்கு. இவ்வளோ தூக்கம் வருது அந்த மாதிரி இருக்கு. அருமையான சாப்பாடு, பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஹெல்தியான மாப்பிள்ளை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹெல்தியான மாப்பிள்ளையும் இல்லை, கடைசி பரோட்டா ரொம்ப ஹெவி ஆகிடும். அதனால சப்பாத்தி வாங்கி அந்த கிரேவி எல்லாம் முடிச்சு விடலான்னு தான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, நம்ம என்ன இந்த கடைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்த மாதிரி தெரியுது. ஆமாம், நீங்கள் தான் அவர் இந்த டைம் தான் நமக்கு இது கொடுத்துருக்காரு, ஷெட்யூல் கொடுத்துருக்காரு. அதனால நாங்கள் இது யூடியூப் வரலாற்றுலேயே அது ஒரு 100-110 வீடியோ போட்டோம். இந்த கடைக்கு தான் 7:30 வந்து சாப்பிட வந்திருக்கோம் நைட்டு. மற்றபடி எல்லாமே லேட்டு தான். இவரை கூட்டி எங்கே சீக்கிரம் போகிறது இல்லை. என்ன அப்படின்னா 8:30 9 மணிக்கு மேலே போனால் எதுவுமே இருக்காதுங்க, கண்டிப்பாக இருக்காது. அதனால தான் ஒரு 7:35 7:40 வந்தோம். எல்லாமே இருந்துச்சு. மாஸ்டர் கலக்கிட்டாரு. மாஸ்டர், ஓ மை மாஸ்டர், ரியலி அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான், சூப்பராக பண்ணியிருந்தாரு. சப்பாத்தி டேஸ்ட் பார்ப்போம். கிரேவி எடுத்துக்கோங்க. நாடி முட்டை எப்படி இருக்கு? எல்லாமே அருமையாக இருக்கு. முக்கியமாக மைக்கு நான் முடியும். முக்கியமாக இந்த பெப்பர் சிக்கனு தூக்கல், அதுவும் இந்த சப்பாத்தியோட சாப்பிடும்போது அருமை. பல பேர் வந்து செட்டிநாடு சிக்கன் அரசன் டேஸ்ட் மிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். அரசனில் இந்த மாஸ்டர் தான் இவர். அரசனில் இந்த மாஸ்டர் அந்த செட்டிநாடு சிக்கனை அப்படியே கிட்டத்தட்ட நெருக்கி கொண்டு வந்துட்டாரு. அரசன்றாரு. அது வந்து ஒரு லெஜெண்டரி ஹோட்டல் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அதாவது 2005லயே ஒரு அவுட்டோர் டைனிங்லாம் வச்சு பயங்கரமா இருக்கும். இப்போ இருக்கா? இப்போ இல்லை நவீன, நீ வந்திருப்ப, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்திருப்பா. நம்ம வடக்கத்தில் தான் இருந்துச்சு. ஒரு குட் டைனிங் ரெஸ்டாரண்ட், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஆல்பி தான் இந்த கடையை வந்து இத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்காரு.
ஆல்பி சொல்லுங்க, இந்த கடை எத்தனை வருஷமா இருக்கு? இந்த கடை வந்து 2008 ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த ஹோட்டல் தொழில் வந்து 2002 பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாட்டரி டிக்கெட் வியாபாரம் வச்சுருந்தாங்க. அது இங்கே பிளான் பண்ணதுக்கப்புறம் கேரளாவில் கொஞ்ச நாள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹோட்டல் தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்க என்ன ஆல்பி இங்க உங்களுக்கு மெயின் டிஷ் இதுதான் சூப்பர், எங்க கடைக்கு வந்தா இந்த டிஷ்ஷை நீங்க கண்டிப்பா. புரோட்டா தான் ஃபாஸ்ட் புரோட்டா, சல்மா, கிரேவி அதுதான் விரும்பி இங்கே வருவோம். சிக்கன்ல என்ன ஆல்பி? சிக்கன் எல்லாமே ஸ்பெஷல். என்ன எக்ஸ்ட்ராடினரினா? கோழி சாப்ஸ் ஃப்ரைலாம். மத்தியானம் பிரியாணி சப்ஸ் தான் நல்லா இருக்கும். மதியம் 12 மணிலேருந்து இங்கே சாப்பாடு, பிரியாணி, புரோட்டா, சப்பாத்தி எல்லாம் 2 மணிலேருந்து ரெடி ஆகும். முதல் கடை ஒன்று இருக்குது, அங்கே 8:30 மணிலேருந்து டிஃபன், காலையில் 8:30க்குலாம் புரோட்டா ரெடி ஆயிடும். காலையில் இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி அந்த 8:30 மணிக்கு. இங்க எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். 12 மணிலேருந்து. இன்னொரு கடை வந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ள இருக்கும். பஸ் ஸ்டாண்டு வெளியே, ஆர்ச் வெளியே பஸ் வெளியே. ஸோ பஸ்ஸில் வர்றவங்க நீங்கள் டேரெக்டாக அங்கே கடைக்கு வெளியவே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேறு ஏதாவது சொல்லணுமா ஆல்பி பார்க்குற வியூவர்ஸ்? ஆக்சுவலி என்னோட நிக் நேம் பாஸ் கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஆனால் எனக்கு மெயின் பாஸ் எங்கள் அப்பா. இப்போ சப்போர்ட்டுக்கு வந்து அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கடை பார்த்துக்கிறாங்க. இப்போ கூட தம்பி பேர் மாதவன், அவரும் கூட இப்போ கடை பார்த்துக்கிறாரு. இப்போ ஒன்று சொல்லிட்டு விரும்புகிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, எல்லாம் பார்க்க இது பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கடையில் லேபர்ஸ் எல்லாரும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இவ்வளோ வருஷம் ஆதரவு பண்ணி வர கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் ஆல்பி, இந்த மாதிரி உங்கள் சர்வீஸை நீங்கள் மென்மேலும் தொடர எங்களோட உல்ஃப் ஆஃப் ஃபுட் ஸ்ட்ரீட்டோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறோம். ரொம்ப வில் மீட் யூ ஆன் another ஆஃப்டர்நூனில் ஏதாவது நாங்கள் லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி நெக்ஸ்ட் வரும். அதுக்கடுத்து மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி வரணும். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் தருவீங்கன்றது நாங்கள் எப்பயுமே கேட்டுக்கிறோம். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் யூ இன் நெக்ஸ்ட் vlog. Until then, see you. Stay tuned to Wolf of Food Street. Bye. இது வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டு, இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தள்ளி இருக்க கடை. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க கடையை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம நண்பரோட தேவி கருமாரி இந்த ஷாப்பு. ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்